வணக்கம். நான் ஆர்கே கோடூரு. இது ஆர்கே கோடூரு விலாக்ஸ். இன்றைக்கி நேற்று டிஎம்கே அதோட அலைன்ஸ் பார்ட்டிஸ் எல்லாமே தமிழ்நாட்டில் வெவ்வேறு இடத்துல ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்கு? மக்கள் பாதுகாப்புக்கா? இல்லை, எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ரிவிஷன். இது எலெக்ஷன் கமிஷனோட ஓட்ஸ் கரெக்ட் பண்ணுற ப்ராசஸ். இதுக்கு எதிராக சிஎம் ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, இது உமன் ஓட்டர்ஸ், மைனாரிட்டி ஓட்டர்ஸ், ஒர்க்கிங் கிளாஸ் ப்ரொஃபஷனல்ஸோட ஓட் டிலேட் பண்ணதாக பார்க்குறாங்கன்னு சொல்லிகிட்ருக்காரு. இதுதான் அவரோட ஃபோர்மோஸ்ட் டியூட்டி இன்னும் சொல்கிறாரு. சொல்கிற ஆளுங்க பாருங்கள் ஃபோர்மோஸ்ட் டியூட்டியை பற்றி. நம்ம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட எஸ்ஐஆர் ஃபுல் ஃபார்ம் கேட்டால் அவர் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்கிறாரு. எஸ்ஐஆர்னா ரிவிஷன் கூட தெரியாது. இவங்க தான் இந்த எலெக்ஷன் பிளாட்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிட்ருக்காங்களாமா. அதே மாதிரி நம்ம சிஎம் ஸ்டாலின் சாரும் அவருக்கு கொடுத்த ஸ்கிரிப்டில் இருக்கிற மாதிரி இது ஆன்டி டெமோக்ராட்டிக் மூவ்னு சொல்லிகிட்ருக்காரு. இவ்வளோ பயம். தி ரியல் ரீசன் ஃபார் ஃபேக் ஓட்ஸ். இவ்வளோ பயம்? இது நல்லதுக்கு தானே. இந்த எஸ்ஐஆர் சப்போர்ட் பண்ணுறது யார்? எஸ், இபிஎஸ் எலெக்ஷன் கமிஷனுக்கு சப்போர்ட்டாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டார். அதே இபிஎஸ் சிஎம் ஸ்டாலின் இவ்வளோ பயப்படுறாருன்னா அவங்களோட ஃபேக் ஓட்ஸை ரிஜிஸ்டர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டுருக்காரு. இன்றைக்கி யூனியன் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்களும் அதே சொன்னாங்க. டிஎம்கே இஸ் ட்ரைங் டு ப்ரொடெக்ட் பீப்புள் ஃப்ரம் இட்ஸ் ஃபெயில்யூர். அவங்க சிஎம் ஸ்டாலினோட ஓன் தொகுதியில் கிட்டத்தட்ட 4400 டூப்ளிகேட்ஸ் ஓட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்டையர் தமிழ்நாட்டில் 7 lakhs ஃபேக் ஓட்ஸ் இருக்குன்னு, டூப்ளிகேட் ஓட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க. அதே 20 lakh ஃபேக் ஓட்ஸ் ரிஜிஸ்டரும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ டிஎம்கேவோட ஃபோர்மோஸ்ட் டியூட்டி மக்கள் உரிமை கிடையாது, ஃபேக் ஓட்ஸ் உரிமை. த க்ரைம் வேவ் தே ஆர் ஹைடிங். இந்த எஸ்ஐஆர் ப்ரொட்டஸ்ட், இந்த எஸ்ஐஆர் பற்றியே எப்போ 4.5 வருஷமாக டிஎம்கே ஆட்சி ஃபெயில்யூரை கவர் பண்ணதா? ஃபெயில்யூர் என்ன ஃபெயில்யூர் நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. நிறைய இருக்குது. இன்றைக்கி நம்ம லா அண்ட் ஆர்டர் பற்றி பேசுவோம். இந்த நவம்பரில் நடந்த ஒரு சில ஈவெண்ட்ஸ் நான் அடிக்கிட்டே போகிறேன் பாருங்கள். 1, கோயம்புத்தூரில் நடந்த அந்த பொண்ணோட கேங் ரேப். அந்த அக்யூஸ்ட் எல்லாருமே ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ். ஒருத்தன் மேலே 7 கேஸ், இன்னொருத்தன் மேலே 4 கேஸ். அதில் கொலை கேஸ் வேறு. எப்படி அவங்க பெயிலில் ஜெயிலில் இருந்து வெளியில் வந்திருக்காங்க? கொளத்தூர் நவம்பர் 3. உங்கள் ஜெயில் ரிலீஸ்ட் கேண்டிடேட் அமாவாஸ்ய விக்கி 25க்கு மேலே கேஸ் அவன் மேலே. அவள் ஜெயிலிருந்து வெளியில் வந்து என்ன பண்ணியிருக்கா தெரியுமா? கேங்கோட சேர்த்து நைஃப் வச்சு மக்களை அட்டாக் பண்ணியிருக்கான். 3, கண்ணகி நகர். இபிஎஸ் கண்ணகி நகரில் ஒரு பொண்ணு காணும்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு உடனே டிஎம்கே இது போய் அந்த பொண்ணு ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஆர்எஸ் பாரதி இதே கண்ணகி நகரில் 6 மாத குழந்தைய 2,20,000க்கு விற்றுருக்காங்க. 45 நாள் குழந்தைய கிட்னாப் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன சார் சொல்ல போகிறீங்க? 4, நவம்பர் 11 ட்ரிச்சி. இப்போ க்ரைம் போலீஸ் குவார்ட்டர்ஸ்குள்ளேயே வந்திருக்கு. ஒரு தலித் யூத்தை ஆர்ம்ஸ் வச்சுருந்த கேங் துரத்துட்டே போலீஸ் குவார்ட்டர்ஸ்குள்ளே கொலை பண்ணியிருக்காங்க. இதுதான் 4.5 வருஷமாக
டிஎம்கே ஆட்சியில் லா அண்ட் ஆர்டர் 4.5 வருஷமாக இப்படி தூங்கிட்டு 5-6 மாதத்தில் எலெக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சிஎம் ஸ்டாலின் அவேக்கனிங் ஆகிட்டார். நேற்று நவம்பர் 11 அன்னைக்கு 80 பிங்க் பேட்ரோல் வெஹிக்கிள்ஸை ஃப்ளாக் ஆஃப் பண்ணியிருக்காரு. இதுக்கு உமன் சேஃப்டிக்காகவா இல்லை உங்களோட எலெக்ஷன் கிம்மிக்ஸா? மக்கள் எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. இது எல்லாம் உங்களோட எலெக்ஷன் கிம்மிக்ஸ்னு தெரியும். இந்த எலெக்ஷன் கிம்மிக்கை மக்களுக்கு தெரியும். இந்த டிஎம்கே அவங்கள சப்போர்ட் பண்ணுற ஏடிஎம்கேக்கு இதுதான் கடைசி எலெக்ஷன். மக்கள் எல்லாருமே டிவிக்கு பக்கம் திரும்புகிறாங்க. முதல்ல இந்த டிட்டீரியோரேட்டிங் லா அண்ட் ஆர்டரை டிஎம்கேவை கண்டெம் பண்ணது டிவிகே தான், விஜய் தான். மார்ச் மாதத்துலேயே விஜய் இந்த டிஎம்கே நம்மளை ஏமாற்றிட்டாங்க, உமன் ஆர் இன்செக்யூர் அண்டர் த டிஎம்கேஸ் கவர்மெண்ட்னு சொல்லியிருந்தார். அதே சமயத்தில் நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க ஃபெயில்யூரான இந்த கவர்மெண்ட்டை வீட்டுக்கு அனுப்பணும்னு பிளட்ஜ் எடுத்துட்டார். இனிமே உங்களோட இந்த ட்ராமாலாம் வேலைக்காகாது. மக்கள் எல்லாருமே மக்கள் ஆட்சிக்கு ரெடி ஆகிட்டாங்க. அதான் டிவிக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஆல் ஆர் ஈக்குவல் பை பர்த். நல்லதொரு நாடு செய்வோம், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.